அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கோவில் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்து அயோத்தியிலிருந்து நமது செய்தியாளர் சுசித்ரா அளித்திருக்கக்கூடிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு இன்னும் 24 மணி நேரத்திற்கும் குறைவான கால அவகாசமே உள்ள நிலையில் தற்பொழுது ராமர் கோவில் வளாகத்தில் இருந்து காட்சிகளை நியூசிலாந்து தமிழ்நாடு தொலைக்காட்சியானது நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே வளாகம் முழுவதுமே இந்தியாவினுடைய 8 மாநிலங்களிலிருந்து ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 8 மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட மலர்கள் மூலமாக சுமார் 70 டன்னுக்கும் அதிகமான மலர்கள் மூலமாக தற்பொழுது அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலம் என்பதால் இந்த மலர்கள் அவ்வளவு எளிதாக வாடாது என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் முழு வளாகமுமே இந்த மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராம ஜன்ம பூமியினுடைய பிரண் பிரதிஷ்டா அந்த நிகழ்வு நாளை நடைபெறவுள்ள அந்த குடமுழுக்கு நிகழ்வினுடைய அந்த பெயர்களானது தெளிவாகவே அந்த வளாகத்தினுடைய நுழைவாயு பகுதியில் குறிப்பிட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள், ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் எனப்படும் விரைவு படைகள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் தவிர SPG NSG குழுவினரும் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் செல்வதற்கு பொதுமக்களுக்கான அனுமதி என்பது நேற்று முன்தினமே மறுக்கப்பட்டுவிட்டது. அதற்கான தடையும் விதிக்கப்பட்டு தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே சுமார் 4 கட்ட பாதுகாப்பிற்கிடையே முழுவதுமாக மத்திய ரிசர்வ் படையினுடைய அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதாவது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த அந்த விரத பூஜைகள் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று இரவு அங்கு இருக்கும் அதாவது ராமருக்கான அந்த ஒரு 114 குடங்கள் கொண்டு ஒரு அபிஷேகம் நடைபெற்று அதன் பிறகு வியாகதி ஹோமம் இரவு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த ராம ஜென்ம பூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். அந்த ஹோமத்திற்கு பிறகு இரவு ஆரத்தி நடைபெற்று நாளை காலை அதிகாரப்பூர்வமாக குடமுழுக்கினுடைய அந்த ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் தற்பொழுது அறக்கட்டளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அழைக்கப்பட்டுள்ள பிரபலங்கள் இந்த பகுதிக்கு தற்பொழுது நாளை நடைபெற உள்ள அந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பதற்காக அயோத்தியை நோக்கி பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து திரையுலக பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு பிரபலங்களுக்கும் மொத்தம் ஒரு 8000 பேருக்கு இதற்கான அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான வசதிகளும் ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் வளாகத்திற்குள்ளாகவே உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் மற்றும் தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. சுமார் ஒரே நேரத்தில் 2400 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையிலான அந்த ஒரு கட்டமைப்பையும் அந்த கோவிலுடைய முன்பகுதி மண்டபத்தில் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளை என்பது தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். இன்னும் 24 மணி நேரத்திற்கும் குறைவான கால அவகாசமே உள்ளதன் காரணமாக அயோத்தி நகரம் முழுமையாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பொதுமக்களும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை காவல்துறை அதிகாரிகள் ஒரு கோரிக்கையாகவே முன்வைத்து வருகிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு பிறகு எந்த ஒரு போக்குவரத்தும் அதாவது அங்கீகார அட்டை இல்லாமல் ஒருவருக்கும் அனுமதி கிடையாது, போக்குவரத்துகளுக்கும் அனுமதி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பையும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூசிலாந்து செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் அயோத்தியாவிலிருந்து சுசித்ரா. ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இந்திய வம்சாவளியினர் 1000க்கும் அதிகமானோர் ஒன்று கூடி இந்த விழாவினை நடத்தினர். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்து கவுன்சில் உதவியுடன் இந்த விழா நடைபெற்றது. அப்போது ராமர் படத்தினை வைத்து ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர். ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டனர்.